السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما. قال رسول الله صلى الله عليه وسلم: الصحابة كالنجوم فبأي اقتديتم واهتديتم. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், பெற்றோர்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய சமூக சூழலில் இளைஞர்களுடைய ஆற்றலும் திறமையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கும் முஸ்லிம் சமூகத்தினுடைய உயர்வுக்கும் பயன்படுவதில்லை என்பதை தாண்டி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுதான் வேதனையிலும் வேதனையாக இருக்கின்றது. பெருமக்களே, இளைய சமூகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வாலிப சமூகம் இருக்கிறதே வாழ்க்கையிலே எந்த ஒன்றையும் சாதிக்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய மக்களாக, வாலிபர்களாக இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வாலிப சமூகம் இருக்கிறதே அது துடிப்பான ஒரு சமூகம். இந்த துடிப்பான இந்த காலகட்டத்திலே ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களையும் மிகவும் வேகமாக விவேகமாக செய்யக்கூடியவர்கள் தான் இந்த இளைய சமூகம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாலிப சமூகம் என்றால் அது எப்பேற்பட்ட சமூகம்? போதைக்கு அடிமையானவர்கள். இன்னும் அப்பேற்பட்ட அந்த சமூகம் இருக்கிறதே, பெற்றோர்களை மதிப்பதில்லை, பெரியோர்களே மதிப்பதில்லை என்று பொதுவாக குற்றம் சாட்டப்படுகின்றார்கள் இந்த வாலிப சமூகம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு இந்த இளைய சமூகத்தை நாம் அண்மையில் வைத்துள்ளோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? அவர்களை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்களை எந்த அளவுக்கு நாம் அங்கீகரிக்கின்றோம்? அவர்களுடைய திறமைகளை நாம் எப்படி மதிக்கின்றோம்? அவர்களை எந்த அளவுக்கு நாம் பாராட்டுகின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
ஒரு தாய் தந்தையாக, ஒரு சகோதரி ஒரு சகோதரராக, ஒரு குடும்ப உறவாக, ஒரு முகல்லாவாசியாக, ஒரு இமாமாக, ஒரு ஜமாத் நிர்வாகியாக எந்த அளவுக்கு இந்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய உரிமையை வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். இந்த இளைய சமூகம் என்பது எப்பேற்பட்ட சமூகம், எந்த அளவுக்கு உயர்வான சமூகம் என்பதை ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனிடத்திலே எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வாலிபர்களாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே எந்த அளவுக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் நம்முடைய வாலிப சமூகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எல்லா விதத்திலும் உறுதியாக உதவியாக இருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனிடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள். இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே எப்படி அணுகுகின்றார்கள், எப்படி தங்களுடைய சிறு பிள்ளைகளிடம் தங்களுடைய நடத்தை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் அசை போட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், ஏதாவது ஒரு பிழை செய்து விட்டால் நாம் அதிகமாக அவர்களை திட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். பெருமக்களே, இவ்வாறு பெற்றோர்கள் நடந்து கொள்வதால் தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டும் தூரமாகி விடுகின்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அல்லாஹ் தான் எல்லா விதமான நியமத்துக்களையும் எல்லா விதமான காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆகையால் அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ்விற்கு நீ இணை வைக்காதே. இணை வைத்தால் நீ அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நீ செய்து விட்டாய் என்ற விஷயத்தை பக்குவமாக தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மிகவும் சாந்தமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து, என்னுடைய அருமை மகனே, நீ இப்படி நடந்து கொள், இப்படி நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும் என்ற ஒரு பக்குவமாக விஷயத்தை தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வரிசையாக சொல்லி காட்டுவார். என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மைந்தனே, நிச்சயமாக நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவு இருந்தாலும் அது ஒரு பாறைக்குள் அல்லது வானத்திற்கு மேலாக இல்லை பூமிக்கு கீழே அது மறைந்து இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொண்டு வந்தே தீருவான். அல்லாஹ் வெகு நுட்பமானவன், நன்கு உணரக்கூடியவன். ஆகையால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக நீ நடந்து கொள். அது நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து சொன்னார்கள். என்னுடைய அருமை மகனே, நீ தொழுகையை நிறைவேற்றுவாயாக, நன்மையை கொண்டு பிறரை ஏவுவாயாக என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரிடத்திலே சொன்னார்கள். யா புனை, என்னுடைய அருமை மகனே, அகைமி ஸலா, நீ தொழுகையை நிறைவேற்று. இன்னும் பிறரை தொழுகைக்காக நீ நன்மையை கொண்டு ஏவு. உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் நீ திருப்பிக் கொள்ளாதே. மேலும் பூமியிலே நடக்கின்ற பொழுது கர்வமாக நடக்காதே, பெருமையாக நடக்காதே. நிச்சயமாக பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்கவே மாட்டான் என்ற விஷயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உம்முடைய நடையிலே மத்திய தரத்தை நீ கடைபிடிப்பாயாக. நீ நடக்கின்ற பொழுது உலகத்திலே மத்தியத்தை நீ கடைபிடிப்பாயாக. உன்னுடைய சப்தத்தை நீ தாழ்த்திக் கொள்வாயாக. சத்தங்களில் மிகவும் வெறுக்கத்தக்கது கழுதையின் சத்தமாகும். ஆகையால் நீ சாந்தமாக நட, நீ மென்மையாக நட. எப்படி சொன்னால் வாலிபர்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே எந்த விஷயத்தை கொண்டு நாம் அவர்களுக்கு போதித்தால்
எப்படி அவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்து வழங்குவார்களோ அந்த இளைய சமூகத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தலாம். அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறையை பொறுத்துதான் அவர்களுடைய நடத்தை இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய மகனாருக்கு சொல்வதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு கட்டத்திலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேரத்திலே தங்களுடைய மகனை பார்த்து என்னுடைய அருமை மகனே என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் இந்த வார்த்தை தான் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நடக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மைந்தனே என்ற வார்த்தை பயன்படுத்துவது இருக்கிறதே, இந்த வார்த்தை தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய, உங்களுடைய வாலிபர்களுடைய அந்த வாழ்க்கையவே மாற்றி அமைத்து விடும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு சொல்வதன் மூலமாக இங்கே விளங்கிக் கொள்ளப்படுகின்றது. பெருமக்களை, இன்று இளைய சமூகத்தை நாம் ஓரம் தள்ளி அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டோம். அவர்களுக்கு எந்த பொறுப்புகளையும் கொடுப்பதில்லை. அவர்களை நாம் அப்படியே விட்டுவிட்டோம். அவர்களுடைய சொற்களை அங்கீகரிப்பதில்லை. அவர்களுடைய திறமைகளை பாராட்டுவதில்லை. அவர்களை மதிப்பதில்லை. அதனால்தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள், வாலிபர்கள் எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் போராடி மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடியவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பல நேரங்களிலே இளைஞர்களினுடைய அவர்களுடைய சொற்களை நாம் அங்கீகரிக்க மறுக்கின்றோம். அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்க மறுக்கின்றோம். அவர்களுடைய முடிவுகளை புறம் தள்ளி முடக்கி விடுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இளைஞர்களை அங்கீகரிக்க அவர்கள் தவறவில்லை. அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்க மறுத்ததில்லை. அவர்களுடைய முடிவுகளை பாராட்டி தம்மோடு அவர்களை இணைத்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் இளைஞர்களை அவர்கள் விட்டுக் கொடுக்கவே இல்லை. எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கிறது. மக்காவிலே துவக்க காலத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தின் போது மக்காவில் குறைஷிகளை கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மிக முக்கியமான தருணம். இஸ்லாத்தை தழுவியவர்களுடைய எண்ணிக்கை 10 அல்லது 12 இருக்கின்ற பொழுது நம்முடைய அடுத்த நகர்வு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஆலோசனை நடத்தினார்கள். இஸ்லாமிய சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும். துவக்க காலகட்டம், பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நாம் அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதாக வாலிப சமூகத்தை, இளைய சமூகத்தை ஒன்று திரட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நடத்தினார்கள். அதில் இஸ்லாத்தை 7வது நபராக தழுவிய ஒரு 16 வயது இளைஞன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரிடம் அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கினார். அது 16 இளைஞர் சொல்லக்கூடிய ஆலோசனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதை அமல் செய்தார்கள். மக்காவில் ஒரு சிலர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். மக்கா காபிர்களுக்கு தெரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்ப கால முஸ்லிம்களும் மறைமுகமாக தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை தொழுவதை காபிர்கள் பார்க்க இரு தரப்பினருக்கும் சண்டை ஏற்பட்டது, மோதல் ஏற்பட்டது. இவ்வாறு அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் உடனே ஆலோசனை செய்து விடுவார்கள். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் இளைஞர்களை ஒன்று திரட்டி, வாலிபர்களை ஒன்று திரட்டி என்ன செய்யலாம், அதற்கடுத்த கட்டமாக எதை நகர்த்தலாம் என்ற ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார். இளைஞர்களை புறம் தள்ளி ஒதுக்கி வைக்க மாட்டார்கள். அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்வார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பு. அங்கே இருந்து இஸ்லாமிய அழைப்பு தர வேண்டும். இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் மார்க்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்கவும், நாம் இருக்கும் இடம் பிறருக்கு தெரியாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று பலர் இடங்களை பற்றி ஆலோசனை செய்தார்கள்.
காபிர்களுக்கு நாம் இருக்கக்கூடிய இடம் தெரியக்கூடாது, வேறு இடத்தை மாற்ற வேண்டும், வேறு இடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செய்தார்கள்? தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அப்போதுதான் 16 வயது நிரம்பிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வீட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமே, எனது வீட்டை நான் தருகிறேன், சஃபாவுடைய மலைக்கு அருகாமையிலே கஅபாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய எனது வீட்டை நான் தருகிறேன் என்று சொல்ல, நபி அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை தொழுவதற்கும் குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அது 16 வயது இளைஞன் சொல்லக்கூடிய அந்த சொற்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். நீ என்ன சொல்வதே, உன்னுடைய சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக வாலிப சமூகத்தை, இந்த இளைய சமூகத்தை அவர்கள் புறம் தள்ளி ஒதுக்கி வைக்கவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்களை மதிப்பதில்லை, அவர்களுடைய திறமைகளை பாராட்டுவதில்லை, அவர்களை இந்த சமுதாயத்தினுடைய நாடி துடிப்புகளாக நாம் உருவாக்குவது ஒவ்வொரு முஹல்லாக்களுடைய கடமையாக இருக்கின்றது. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை தேர்வு செய்தார்கள். காரணம், அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாலிபர், மக்காவிலும் மக்களுக்கு மத்தியிலும் பிரபலம் இல்லாதவர். இதனால் இவர் வீட்டில் முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று யாரும் யோசிக்க மாட்டார்கள். இவர்கள் பிரபலம் இல்லாதவர்கள், இவர்களுடைய வீட்டிலே இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதாக காபிர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை தேர்வு செய்தார்கள். இந்த வீடுதான் இஸ்லாத்தினுடைய முதல் மதரசா, இந்த வீடுதான் இஸ்லாத்தினுடைய முதல் கல்வி கூடமாக இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, இங்கு நாம் மற்றொன்றை கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே மஹசூம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த குலத்தை சேர்ந்தவர் தான் அபூ ஜஹீல், வலீத் இப்னு உகைரா. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்கள் குலத்தை சார்ந்த ஒருவரை வைத்து இஸ்லாத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப செய்தான், வழிவகுத்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. மிகப்பெரிய எதிரி அபூ ஜஹீல், வலீத் இப்னு உகைரா அவர்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் தான் இவர்கள். இவர்களை கொண்டு இஸ்லாம் என்ன செய்தது? மென்மேலும் வளர்ச்சி அடைந்தது. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு சஃபாவுடைய மலையினுடைய அடிவாரத்தில் இருந்ததால் முஸ்லிம்கள் தங்களுடைய தொழுகையை அங்குதான் நிறைவேற்றினார்கள். மக்கா வரும் வெளியூர் வாசிகள் இந்த வீட்டுக்கு குறைஷிகளுக்கு தெரியாமல் அழைத்து வரப்பட்டார்கள். இவர்களுடைய வீடுதான் முதல் மதரசா, முதல் தொழுகை பள்ளிவாசல். மக்காவில் முஸ்லிம்கள் கூடி கலந்தோசிக்கக்கூடிய ஆறுதலாக கிடைத்த இடம்தான் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு. பெருமக்களை, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹு தஆலா சகாபாக்களுக்கு அந்த நேரத்திலே கொடுத்தான். வரலாற்றிலே தாருஸ்ஸலாம், அமைதி இல்லம் என்ற பெயரில் புகழ் பெற்று விளங்கியது. இன்னும் கஅபாவினுடைய ஒரு அங்கமாக அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு இருந்த இடம் உள்ளது. இவருடைய வீட்டில் தான் அல்லாஹ்வின் சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த நேரத்திலே நாம் சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய காரியம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை ஒன்று திரட்டினார்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டினார்கள். எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாலிபர்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் என்ன செய்தது? இஸ்லாம் வளர்ந்தது, வளர்ச்சி அடைந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை நாம் தள்ளி வைத்து விட்டோம். அந்த இளைஞர்கள் எந்தெந்த காரியத்திற்கோ போராடி சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு பல்வேறு தேவைகள் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பல்வேறு தேவைகள், அரசின் உதவிகள், நலத்திட்டங்கள், அரசின் உதவிகளை லேசாக
அடையக்கூடிய ஒன்று. மேலும் முஹல்லாக்களில் சிறுவர்களுக்கு கல்வியை மேம்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தனி வகுப்புகளை டியூஷன் என்ற பெயரிலே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி இஸ்லாமிய சமூகம் நிறைய தேவைகள் உள்ளவர்களாக நம்முடைய சமூகத்தின் படித்த இளைஞர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அதன் மூலம்தான் நம்முடைய சமூகத்தின் தேவைகள் எளிதாக நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலையிலே இந்த இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களை நல்ல நிலைமைகளை கொண்டு உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த சமூகத்தின் நாடி துடிப்புகளாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுத்து உருவாக்கினோம் என்றால் பெருமக்களை நாம் என்ன நினைக்கின்றோமோ எல்லாம் அல்லாஹு தஆலா நடத்தி காட்டுவான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டு மக்காவிற்கு ஹஜ் செய்ய வந்த ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்த சிலரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ அழைப்பை எத்தி வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய இதயத்திலே ஏகத்துவ ஜோதியை ஏற்றினார். அவர்கள் மதினா சென்றதும் இஸ்லாத்தை பற்றி உண்டான விளக்கத்தை பரவலாக மதினா நகர் எங்கும் என்ன செய்தார்கள்? சிறப்பித்து கூறினார்கள். இதன் விளைவாகத்தான் அடுத்த ஆண்டு ஹஜ் செய்ய வரும்போது புதிதாக 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முந்தைய ஆண்டு 5 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக 7 நபர்கள் ஆக 12 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் பெருமக்களே இதற்கு என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப காலகட்டத்தில் அவர்கள் செய்த அந்த உழைப்பு, அவர்கள் செய்த அந்த முயற்சி, இளைஞர்களை கொண்டு வாலிபர்களை கொண்டு இந்த உலகத்தை, இந்த நாட்டை, இந்த முகல்லாக்களை மிகப்பெரிய ஒரு திறமையான உயர்ந்த முகல்லாவாக உயர்ந்த நாடாக ஆக்கலாம் என்றால் இளைஞர்களை கொண்டு வாலிபர்களை கொண்டு ஆக்கலாம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதற்கு சான்றாகத்தான் சகாபாக்களுடைய நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள். இன்னும் இதைவிட மதீனாவிலே இஸ்லாத்தை விரிவடைய செய்யும் விரும்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை தேர்வு செய்தார். இதற்காக இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக, இஸ்லாம் மென்மேலும் வளர்வதற்காக முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், அவர் ஆரம்ப காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வ சீமானுக்கு பிறந்தவர். எந்த அளவுக்கு என்றால் கஸ்தூரி மனம் கமலும் அந்த அத்தரை தங்களுடைய தலையிலே பூசிக்கொண்டு இந்த அத்தர் வாடை அடித்தால் முஸ்அப் இப்னு உமைர் வருகிறார் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த இளைஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் எல்லாவற்றையும் துறந்தார்கள். பெருமக்களை, வயதில் எத்தனையோ மூத்த சகாபாக்கள் இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் அவர்கள், அபூபக்கர் அவர்கள், ஹம்சா அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்கள் அந்த கூட்டத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞரான வாலிபரான முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபியைத்தான் அந்த நேரத்திலே இஸ்லாத்திற்கு வலுவூட்டுவதற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்காக ஒரு வாலிபரை தேர்வு செய்தார்கள் என்றால் பெருமக்களை, இஸ்லாத்தின் அழைப்பாளராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 60 முஸ்லிம்களை தயார் செய்து கொண்டு என்ன செய்தார்கள்? போருக்காக கிளம்பினார்கள். பெருமக்களை, இளைஞர்களிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் மற்றும் குணங்களை கண்டாலோ அல்லது நம்முடைய கவனத்துக்கு யாரேனும் கொண்டு வந்தாலோ அந்த இளைஞரை பாராட்டி மென்மேலும் அந்த பண்புகளை வளர்த்து கொள்ளுமாறும் தட்டி கொடுக்குமாறும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அவ்வாறு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை சரியான திசையிலே செல்லும். காலமெல்லாம் அந்த வாலிபன், அந்த சமூகம் தடம் புரளாமல் நேரான வழியை சந்திக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இளம் தொழில் முனைவராக இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சகாபி, அவர்கள் வாலிப காலகட்டத்தில் அவர்கள் செய்த தியாகம்,
அவர்கள் செய்த அந்த உழைப்பு என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உடல்கள் எல்லாம் மென் செலுத்திவிடும். 18வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பையத் செய்து கொண்டார்கள். இனிமேல் நான் இஸ்லாத்திற்கு பாதகமான எந்த செயலையும் செய்ய மாட்டேன், உண்மையான ஒரு அடியானாக இருப்பேன் என்பதாக பையத் செய்து கொண்டார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் 4 நபர்களிடமிருந்து குர்ஆனுடைய அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், சாலிம் இப்னு அபி ஹுதைபா, இந்த 4 சகாபாக்களிடமிருந்து குர்ஆனினுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய உம்மத்திலே மிகவும் இரக்கமுடையவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தீனுடைய காரியங்களில் மிகவும் ரோசமுடையவர் உமர் ரலியல்லாஹு தஆலா. உண்மையை பேசுவதிலும் வெட்க உணர்விலும் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ஹலால் ஹராம் பேணக்கூடிய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. இப்படி சகாபாக்களை, இளைஞர்களை, வாலிபர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு வாலிபர்களுடைய குணமும் இப்படி, ஒவ்வொரு வாலிபர்களுடைய குணாதிசயங்களும் இப்படி. ஆகையால் வாலிபர்களை கொண்டு, இளைஞர்களை கொண்டு இந்த சமூகத்தை மேம்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். இஸ்லாத்தில் நுழையும் போது முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வயது 18. அம்ர் இப்னு ஜமூ அவர்களுடைய அறிவு கண்ணை திறக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது 19. பத்ருடைய போரில் வீரராக களம் கண்டபோது அவர்களுடைய வயது 20. மக்காவிற்கு ஆசானாக, ஆசிரியராக சென்றபோது அவர்களுடைய வயது 26. யமனுக்கு ஆட்சியாளராக, மிகவும் கலீஃபாவாக அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுடைய வயது 28 ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவிலே திளைத்தது வெறும் 8 ஆண்டு. மொத்தத்திலே இஸ்லாமிய நிழலில் முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய வாலிபர் அவர்கள் இளைப்பாறியது 16 வருடங்கள் இந்த இஸ்லாத்திற்காக உழைத்திருக்கின்றார்கள். வாலிபராக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே, இளைஞராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த இஸ்லாத்தை எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டு போனார்கள். பெருமக்களே, வாலிபர்களாக, இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எந்த விதமான அசிங்கங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இளைஞர்களை தட்டி கொடுத்து எந்த இளைஞர்கள் உயர்வானவர்கள் என்று சொன்னார்களோ அப்பேற்பட்ட வாலிபர்களை அல்லாஹு தஆலா இந்த ஊரிலும் உலகத்திலும் அதிகப்படுத்தி தந்தர் புரிவானாக. எல்லா விதமான சேவைகளையும் செய்யக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய இளைஞர்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.